ஆத்ம சொரூப ஞானம். ஜீவன் யார்? ஒரு மீனை அதனது சுபாவ இடமாகிய நீரினின்று பிரித்து தரைமேற் கிடத்தினால் அது துள்ளி துடித்து மீண்டும் நீரை எய்த முயல்வதை காண்கிறோம். தரை அதன் சுபாவ ஸ்தலமாக இருக்குமாயின் அது அங்கு ஓடி களிப்புடன் சஞ்சரித்தல் வேண்டுமன்றோ? ஆகவே அது தரையில் வைக்கப்பட்ட பின்னர் அது பட்ட பாடெல்லாம் தனது நிஜ சுபாவ நிலையை எய்துவதற்கே என்பது விளங்குகின்றது. இவ்வுதாரணத்தை கொண்டு சலனம் யாவும் நிஜ சுபாவத்தை பொருந்துவதற்கு செய்யப்படும் போராட்டம் என்னும் ஒரு பொது விதி பெறப்படுகின்றது. எவ்வப்பொருள் சலிக்கின்றதோ அவ்வப்பொருள் இழந்துள்ள அதனது சுபாவ நிலையை திரும்ப பெற செய்யும் பிரயத்தனமே அசைவு ரூபமாக தோன்றுகின்றது என்பதை ஓர்ந்து உணர்தல் வேண்டும். இவ்வுலகம் சலன ரூபம் என்பது தத்துவ சாஸ்திரிகளும் பௌதிக சாஸ்திரிகளும் மறுக்கொணாத விஷயம். இந்த சலனம் எதனுடையது? எந்த நிலையை இழந்திருப்பதற்காக இந்த சலனம் ஜனித்துள்ளது? இக்கேள்விகளுக்கு சமாதானம் அளிக்க முயலுவோம். சேதன பொருளை சலிக்கும் தன்மையுடையது. ஏனெனில் அச்சேதன பொருள்கள் சடமாதலின் தாமாகவே ஒரு கிரியையும் புரிய சக்தியற்றன. அசேதன பொருள்களும் அவைகளிடம் தோன்றும் சலனமும் சேத்தன பொருள்களின் சலனத்தின் ஸ்தூல ரூபமாக இருத்தல் வேண்டும். அங்ஙனமன்றாயின் சடத்துக்கும் சித்திலக்கணம் கூறுதல் வேண்டும். இது கூடாது. மேலும் சடப்பொருள்கள் யாவும் சித்தை ஆசிரியமாக உடையன. சடப்பொருள்கள் அறியப்படுபவைகளை அன்றி அறியும் சக்தியை உடையவன அல்ல. கூர்ந்து நோக்கில் அறியப்படும் பொருள்கள் அறிவின் ஆதீனமாயுள்ளன என்பது புலப்படும். அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷங்களின் விகரிப்பின் எவனோ ஸ்தூல சூட்சும காரண தேகங்களில் பொருந்தியுள்ளவன் எவனோ சாக்ர சொப்பன சுளுத்தி அவஸ்தைகளை அனுபவிக்கிறன் எவனோ அவனே சேத்தனன் எனப்படுவான். அவனே ஜீவன், அவனே ஆன்மா எனவும் கூறப்படுவன். சேத்தனன், ஜீவன், ஆன்மா ஆகிய இவை பரியாய நாமங்களாக இக்கட்டுரையில் காணப்படுவதை கவனித்தல் வேண்டும். இப்பஞ்ச கோஷங்களும் இம்மூன்று தேகங்களும் இம்மூன்று அவஸ்தைகளும் காலதேச பரிஷேதங்களுடையன. இவைகள் ஜீவனுக்கு உபாதிகள் எனப்படும். ஒரு வஸ்துவை பல வஸ்து போன்று தோன்ற செய்வதற்கு காரணமாய் இருப்பது உபாதி எனப்படும். இவ்வுபாதிகள் தோன்றி நின்று அழியும் தன்மை என ஆதலின் அவைகளிடம் விவரிக்கும் ஜீவன் இவைகளுக்கு வேறாய் காலதேச பரிச்சேத ரஹிதனாய் அழிவற்றவனாய் திகழ்கின்றான். உபாதி வேறுபட்டால் ஜீவன் பலவாக காணப்படுகின்றானேயன்றி உண்மையில் ஜீவன் ஒருவனே. பகவத்கீதையில் கூறியுள்ளது இங்கு கவனித்தல் வேண்டும். இத்தகைய ஜீவன் உபாதிகளை எப்படி ஏற்கிறான் எனின், ஜீரண வஸ்திரத்தை விடுத்து நூத்தன வஸ்திரத்தை கிரகிக்கும் புருஷன் விகாரமற்று ஏகரூபனாய் இருப்பது போல தேகியும் புராதன தேகத்தை விடும்போதும் நூதன தேகத்தை அடையும் போதும் அவிக்கிரியனாகவே உள்ளான். இதனின்றும் ஜீவன் முக்குணங்களை உடையவனைப் போல காண்கிறான். ஒருபோதும் சாந்தமாகவும் ஒருபோதும் சுறுசுறுப்பும் பரபரப்பும் உடையவனாகவும் ஒருபோதும் சோம்பலுடையனாகவும் காணப்படுகிறான். இக்குணங்களிலெல்லா ஜீவனை கண்டிடலாம். இக்குணங்களில் ஒன்று ஜீவனெடுத்து கொண்டிருக்கும். சத்துவகுணம் மேலோடி கொண்டிருப்பவனை சாத்வீக நெனவும் ரஜோகுணம் மேலோடி கொண்டிருப்பவனை ராஜதன நெனவும் தாமத குணம் மேலோடி கொண்டிருப்பவனை தாமதன் எனவும் சொல்லுகிறோம். மேலாடி கொண்டிருக்கும் குணத்தோடு மற்ற இரண்டு குணங்களும் இல்லாமல் போய்விடவில்லை. குணங்களும் ஜீவனுடைய ஆதீனத்திலிருத்தலினாலும் அவற்றை அடக்கும் சக்தியுடையவனாயிருத்தலினாலும் இவன் அவைகளுக்கு வேறாயிருக்கின்றான் என்பதை அங்கீகரித்தல் வேண்டும். இம்முக்குணங்களுக்கும் ஆசிரியம் ஜீவனே. அவைகள் அவனுக்கு உபாதிகள். இம்முக்குணங்களுடைய வேறுபாட்டால் ஜீவர்கள் பலவாக காணப்படுகிறார்களே அன்றி உண்மையில் அவர்கள் ஒன்றே. ஒரு சடவஸ்து மற்றொரு சடவஸ்துவை அறிவதில்லை. ஆனால் ஜீவர்கள் ஒருவரை ஒருவர் அறிகிறார்கள். ஜீவர்கள் பல அல்ல, ஒன்று என்று ஸ்தாபிக்கப்பட்டது. இது உண்மையாயின் ஜீவர்கள் ஒருவரை ஒருவர் அறிகிறார்கள் என்பது எவ்வாறு இயலும்? சடவஸ்துகள் பலதரப்பட்டன. ஒரு சாதாரண கல்லும் கண்ணாடியின் சடப்பொருள்களே ஆயினும் பிற்கூறியது சூரியனை பிரதிபலித்து காட்ட முற்கூறியது அவ்விதம் செய்ய சக்தியற்றதாகின்றது. வைடூரியம் கோமேதகம் வைரம் முதலிய
விலை உயர்ந்த கற்கள் சாதாரண கற்களைப் போல அல்லாமல் ஒளியை தம்முள் அடக்கி காட்டுகின்றன என்பது எல்லோருடைய அனுபவமாகும். இஃதே போன்று ஜீவனது உபாதிகளும் கல், மரம் முதலிய சடப்பொருள்களைப் போல் அல்லாமல் ஜீவனது சிற்சக்தியை வகித்து சித்து போல் விகரிக்கும் தன்மையெனவாகின்றன. ஆதலின் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை அறிகிறான் என்ற போது சிற்குணம் வந்தேறிய ஜீவனது உபாதி மற்றொரு உபாதியை அறிகின்றது என்று கூறுதலை பொருத்தமுள்ளதாகும். அனனுலக நின்றிடும் இரும்பனல் கூட என்று அதுவாய் இருப்பது போல் ஜீவனது சிற்குணத்தோடு கூடிய அவனது உபாதி கூடல் என்று அவனாய் இருப்பது போல் காண்கின்றது. ஆதலின் அறிவது இந்த உபாதியை அன்றி காலதேச பரிச்சேத ரகித ஜீவன் அல்ல. இந்த ஜீவன் தேகியாகிய இந்த ஜீவன் அவசாஸ்திரனாகிய இந்த ஜீவன் முக்குண வயதனாகிய இந்த ஜீவன் காலதேச பரிச்சேத ரகித தனது நிஜ சுவாபத்தை திரும்ப அடைய செய்யும் போராட்டமே இவ்வுபாதிகள் ரூபமாக பரிணாமத்துக்கு இருக்கின்றது. இந்த ஜீவன் தனது நிஜ சுபாவத்தை எப்பொழுது எக்காரணத்தால் இழந்தான், எந்த நிலையை இழந்ததற்காக காணப்படும் இச்சலனம் யாவும் ஜனித்துள்ளன என்னும் விஷயத்தை இனி ஆராய்வோம். ஜீவன் ஆத்மா தனது நிஜ சுபாவத்தை இழந்ததுண்டா? ஜீவன் உபாதிகளால் பலவாக காணப்படுகின்றதென்றெல்லாவும் கூறியுள்ளோம். ஒரு வஸ்துவை பல வஸ்து போன்று தோன்ற செய்வதற்கு காரணமாயிருப்பது உபாதி. இவ்வித உபாதிகளின் தன்மையையும் அவைகளுக்கும் ஜீவனுக்கும் இருக்கும் சம்பந்தத்தையும் முதலில் கவனிப்போம். உதாரணமாக பஞ்ச கோஷங்களாகிய உபாதியை எடுத்துக்கொள்வோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களே பஞ்ச கோஷங்கள் எனப்படும். அன்னமய கோஷம் என்பது இந்த ஸ்தூல உடல். ஸ்தூல சரீரங்கள் 6 தத்துவமாய் 4 வகை பிறப்பாய் 3 வகை ஜாதியாய் தூள பூதங்களினின்று உதித்துள்ளன. மாந்தர் இவ்வுடலோடு தம்மை தாதான் மியப்படுத்தி கொண்டு பிற பிற பெண்ணும் சுழிவாய்ப்பட்டு கிளேசம் உறுகின்றனர். பிராணமய கோஷம் என்பது பிராணவாயுவும் கண்மேந்திரியமும் கூடியது. இக்கோஷமை உயிர் தங்குமிடம் என்பாரும் உளர். உடலை விட்டு ஆவி போவதற்கு இவை சேட்டையற்று போவது காரணம் என்று நினைப்போரும் உண்டு. மனமும் ஞானேந்திரியங்களும் கூடியது மனோமய கோஷம் எனப்படும். இது உடல் நழுவிய காலத்து ஏற்படக்கூடிய விவகார பீஜஸ்தலமாகும். புத்தியும் ஞானேந்திரியமும் கூடியது விஞ்ஞானமய கோஷம். இது மனோமய கோஷத்துடன் இணை பிரியாது இருப்பதாகும். காரண சரீரமய ஆனந்தமய கோஷம் எனப்படும். இது சுளுத்தி அவஸ்தை நிகழ்வதற்கு புலமாயிருந்து ஏனைய கோஷங்களுக்கு அடிப்பீடமாயும் விளங்குவது. மோட்ச நிலையில்தான் இது நாசமுறத்தக்கது. இக்கோஷங்கள் யாவும் மூல பிரகிருதியின் தாமத குணமாகிய விஷேப சக்தியில் நின்று பிறந்துள்ளன. இம்மூல பிரகிருதியோ எனில் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பிரம்மத்தினின்று சுத்தியில் கிழிஞ்சலில் ரசதம் வெள்ளி தோன்றினார் போல தோன்றும் ஒரு சக்தியாகும். இத்தத்துவங்களின் விரிவுரையை சேஷாத்ரி சிவனார் அருளி செய்த நானாஜீவ வாத கட்டளையில் காணலாம். கிழிஞ்சலில் தோன்றும் வெள்ளி எப்படி மித்தையோ அப்படியே மூல பிரகிருதியின் வாயிலாக தோன்றும் பஞ்சகோஷங்களும் மித்தையாம். ஏனைய உபாதிகளின் சொரூபமும் இத்தன்மையதாம். உபாதிகள் யாவும் மித்தை என்று அறியுமிடத்து இவைகளிடம் தோன்றும் சலனமும் மித்தை என்பதற்கு ஐயமில்லை. சலன மித்தையாயின் ஜீவனது போராட்டம் அசம்பாவிதம். போராட்டம் இல்லையாயின் ஜீவன் தனது நிஜ சுபாவத்தை இழந்ததாகாது என்பது ஐயன் திரிபர விளங்கல் வேண்டும். எனவே ஜீவன் ஒருபொழுதும் ஒரு நிமித்தத்தாலும் தனது நிஜ சுபாவத்தை இழக்கவில்லை என்பது புத்திக்கு புலப்படல் வேண்டும். இவ்விஷயத்தை இன்னொரு வகையால் பரிசோதிப்போம். இம்மண்ணுலகில் உள்ள பொருள்களை சடம், சித்து என 2 வகைகளாக பிரிக்கலாம். அறியப்படும் பொருள் யாவும் சடமெனவும் அறிவது எதுவோ அது சித்தெனவும் உணர்தல் வேண்டும். சடப்பொருளை பற்றிய ஞானம் எப்படி உண்டாகிறது என்பதை உற்று நோக்குவோம். சிற்பொருள்களில் ஒன்றாகிய மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனடையும் ஞானமெல்லாம் அவனது மனதின் மூலமாகத்தான் உண்டாகிறது என்பது யாவருக்கும் தெரிந்த விஷயம். மனம் ஒரு குளத்தை போன்றது. ஒரு குளத்தில் ஒரு கல்லை எறிந்தால் அக்குளத்தினில் உடனே அலை ரூபமாக ஓர் எதிர் தாக்கு உண்டாகிறது. இந்த அலை கல்லை நோக்கி அசைந்து வருவதை காண்கிறோம். இந்த அலை கல்லல்ல, ஆனால் கல்லின் தாக்கால் உண்டாகியது. அதைப்போல் வெளி உலகத்தில் உள்ள உதாரணமாக மரமாக தோன்றும் ஒரு பொருளாகிய கல்லானது மனது என்னும் குளத்தில் தாக்கியவுடனே மரம் என்னும் அலை எழுகின்றது. இம்மரம் அப்பொருளாகாது.
பின்னர் அப்பொருளின் தாக்குதலால் உண்டான தோற்றம் எவ்வெண்ணம் குளத்துக்கும் கள்ளிக்கும் வேறாதாகிய அலை தோன்றுகிறதோ அவ்வண்ணமாகவே மனதுக்கும் வெளி உலகிலுள்ள பொருளுக்கும் வேறதாகிய மரம் என்பது தோன்றுகிறது. எனவே வெளியிலுள்ள பொருளின் நிஜ தத்துவம் புலப்படுவதில்லை. புலப்படும் யாவும் கால தேசங்களுக்கு உட்படுகின்றன. புலப்படாததான பொருள் கால தேசங்களுக்கு தீதமென பெறப்படுகிறது. நான் என்னும் ஞானம் எப்படி உண்டாகிறது? எவ்வித ஞானத்துக்கும் இரண்டு அம்சங்கள் இன்றியமையாதன. ஒன்று வெளியிலுள்ளது, மற்றொன்று உள்ளேயுள்ளது. நம்முள்ள இருக்கும் சைத்தன்யம் மனத்துடன் சம்பந்திக்கும் போது நான் என்னும் உணர்ச்சி தோன்றுகிறது. இந்த நான் சைத்தன்யமும் அல்ல, மனதும் அல்ல. மேலும் இந்த நான் கால தேசத்துக்கு உட்பட்டதாகும். சைத்தன்யம் கால தேசத்துக்கு உட்படாமையால் அதன் நிஜ சுபாவம் புலப்படுவதில்லை. இவ்வாறு வெளி உலகில் உள்ள பொருளும் உள்ளுலகில் உள்ள சைத்தன்யமும் காலதேச நிமித்தங்களுக்கு அதீதமானவை. காலதேச நிமித்தங்களுக்கு அதீதமானது ஆனந்தமாய், அதாவது எல்லையற்றதாய் விபுவாய் இருத்தல் வேண்டும். அவ்வித அனந்த வஸ்து இரண்டாக இருத்தல் இயலாது. ஆதலின் வெளியிலுள்ள சடப்பொருளும் உள்ளிலுள்ள சித்து பொருளும் ஏகமே என்பது பெறப்படுகின்றது. இவ்வாற்றானும் சித் வஸ்துவாகிய அந்த அத்விதீய ஜீவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்பது வெளிப்படை. அங்ஙனமாயின் ஜீவன் தனது நிஜ சுபாவத்தை எங்கனம் இழந்திருத்தல் கூடும்? ஜீவனெடுத்து தோன்றும் சலன ரூபமான சேத்தன அச்சேத்தன பொருள்கள் யாவும் ரஜ்ஜுவில் பழுதையில் சர்ப்பம் பாம்பு போல அசத்தேயாம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியது. ஆகவே ஜீவன் எப்பொழுதும் எக்காரணத்தாலும் தன் நிஜ சுபாவத்தை இழந்ததில்லை. மற்றும் ஒரு யுக்தியால் இவ்விஷயத்தை பரிசோதித்து பார்ப்போம். சுளுத்தி அனுபவம் யாவருக்கும் உள்ளதன்றோ? அவஸ்தையில் சங்கற்ப விகற்ப ரூபமானது மனது கிரியையற்று இருக்கின்றது என்பது எல்லோருடைய அனுபவம். அவஸ்தையின் கண்ணுள்ள ஒரு புருடனை ஒரு பாம்பு தீண்ட சென்றால் அதை அப்புருடன் உணராதிருப்பதே இதற்கு சான்றாகும். அவஸ்தையில் உலக ஞானம் கிஞ்சித்தும் அவனிடம் நிகழாதிருத்தலை அப்புருடன் விழித்த பிறகு கண்டறிவதுடன் அவனை சுற்றிலும் அச்சமயம் விழித்திருந்த ஏனைய புருடர்களும் போதிய சான்றளிக்கின்றனர். எனவே இச்சுளுத்தி நிலை துவித பாவனை அற்ற நிலையாதாகும், விவாகரமற்றதாகும். தேக பாவனை இம்மியளவு நிகழாத நிலையாகும். என்றாலும் இப்புருடன் விழித்த காலத்தில் நான் நன்றாய் தூங்கினேன் என்று கூறுகிறான். அதாவது தான் சுளுத்தியிலிருந்த நிலையை கவனத்துக்கு கொண்டு வருவதனால் இவ்வாறு கூறுகிறான். எது அறியப்பட்டதோ அதனையேதான் கவனத்துக்கு கொண்டு வர இயலும். ஆதலின் அந்நிலையில் விருத்தி இருந்திருக்க வேண்டும் என்பது அனுமானிக்கப்படல் வேண்டும். அந்த விருத்திக்கும் சாக்கர சொப்ர அவஸ்தைகளிலிருந்து விருத்திகளுக்கும் வித்தியாசம் உண்டு. பின் கூறிய இரண்டு அவஸ்தைகளிலும் இருக்கும் விருத்திக்கு இரண்டு அல்லது அவைகளுக்கு மேற்பட்ட பொருள்கள் விஷயங்களாக இருக்க, முற்கூறிய அவஸ்தையில் விடய பொருள்கள் இன்மையே விஷயமாக திகழ்கின்றது. சாக்கர சொப்பனங்களில் உள்ளதாகும் ஞானம் ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு பார்த்து தரம் பிரிப்பதானால் விளைவதாகும். சுளுத்தியில் உண்டாகும் ஞானமோ இவ்வாறு உளதென தன்று என்பது பெறப்படல் வேண்டும். ஆகவே இம்மூன்று அவஸ்தைகளிலும் நிலை பெயராது இருப்பது சித்து. அதனிடம் தோன்றும் சேத்தன அச்சேத்தன பொருள்கள் யாவும் அதனது விவர்த்தமென்ப மெய்ஞானிகள். இந்த சித்தை நன்றாக விசாரிக்கில் சின்மயமாம் ஆத்மாவன்றி இலவே இல்லை என்பது அனுபூதிமான்களின் துணிப்பு. மேலும் கர்ம வசத்தார் பஞ்சீகிருத பஞ்சமகா பூதங்களா செய்யப்படும் இத்தூள தேகத்தை பார்க்கிலும் சுரோதிராதி பஞ்ச ஞானேந்திரியங்கள் சூட்சுமமாய் பிரகாசமாயும் வியாபமாயும் உள்ளாயும் இருத்தலால் மேலாம் நிகிரகித்த தக்கவைகளான பஞ்ச ஞானேந்திரியங்களை பார்க்கலும் அவைகளை விஷயங்களில் பிரேரேபிக்கும் சங்கற்ப விகற்பமான் மகமான மகத் தாகிய மனது மேலாம். மனதை பார்க்கிலும் அதனை காக்கத்தக்க நிச்சய ரூபமான புத்தியானது மேலாம். புத்தியை பார்க்கிலும் திருசியமான தேகேந்திரிய மனோ புத்திகளை சாட்சியா இருந்தறியும் பரமான்மாவே தொன்மையான பரமாம் என்று கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் பகர்ந்திருப்பதை உற்று நோக்கின் ஜீவனது நிஜ சுபாவத்தை பாதிக்கவல்ல பொருள் இல்லை என்பது தெற்றென விளங்கல் வேண்டும். ஆகவே ஜீவன் தனது நிஜ சுபாவத்தை இழப்பதற்கு
ஹேது இல்லாமையால் அதனை இழந்ததே இல்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்கல் வேண்டும். அப்புருவம் வாரிதியிற் தோன்றி யாங்கே அடங்கிடு மனேகளித வளையுமந்த புருவ யாவதலான் மத்தியத்தி லன் யமாரேனும் கண்டதுண்டு சிற்பிரம வாரிதியிற் தோன்றி யாங்கே சிதைகின்ற செகமுதலா மலையுமந்த சிற்பிரம்ம மாவதலான் மத்தியத்திற் சிறிது மயலாகாது சத்தியந்தான் மண்ணினிடை கான்றென்கின்ற விகாரமெல்லாம் மருவியவம் மன்னேயா நீதி போலும் தன்னினடை காண்கின்ற விகாரமெல்லாம் தங்கியவ தன்னேயா நீதி போலும் விண்ணிடை காண்கின்ற விகாரமெல்லாம் விரவியவம் விண்ணேயா நீதி போலும் திண்ணிய சிற்பிரம்மத்திற் காணா நின்ற ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மமேயாம் ஆன்மாவே முக்குணமாம் பகுதியாகுமான் ஆன்மாவே அதன் செய்கை அனைத்தும் ஆகும் ஆன்மாவே அகங்காரம் புத்தி ஆகும் ஆன்மாவே மனதாகும் சித்தமாகும் ஆன்மாவே உயிராகும் பொறிகளாகும் ஆன்மாவே உடலாகும் புலன்களாகும் ஆன்மாவே மற்றுமுள்ள எவையாகும் ஆன்மாவே ஆன்மாவுக்கு அயலோ எவனும் இல்லை என்று ரிபு கீதையில் மொழிந்திருப்பதை மனனத்தாலும் தியானத்தாலும் ஓர்ந்துணரின் ஜீவனையன்றி அதாவது அத்விதீய ஆன்மாவன்றி அயலொன்றும் இல்லை என்பதும் அயலொன்றில்லாமையால் ஜீவன் தனது நிஜ சுவாவத்தை இழந்ததில்லை என்பதும் தோன்றும் ஜக ஜீவாதிகளெல்லாம் மித்தை என்பதும் விவேகி ஆணையனுக்கோ புலப்படும் ஆத்மாவே யாவும் ஆதலால் இருத்தின் அவ் ஆத்மா சுகமயமாய் இருத்தல் வேண்டும். அப்படியாயின் துக்க அனுபவம் எவ்வாறு நிகழ்ந்து வருகிறது என்னும் கேள்விக்கு அவ்வுணர்ச்சி அஞ்ஞானத்தால் நிகழ்ந்து வருகின்றது என்றே ஞான நூல்கள் கூறுகின்றன. இது போதமென்பது விளக்க எவ்வித்தை பொய்யிருந்து தீதிலா விளக்கெடுத்து திருடே உன் சிக்கா தாதலாரி வாய் நின்ற விடத்து அறியாமை ஏதுமில்லை என்றெம்பிரான் சுருதியே இயம்பும் என்று தவ ராஜ சிங்கமாகிய தாயுமான சுவாமிகள் அருளிய திருப்பாடலினின்று ஐயன் திரிபர வெளியாகின்றது. இருள் அதிசொற்ப ஒளியேயாகும். ஒளிக்கு மாறானதன்று அஞ்ஞானமன்றன். நள்ளிருளில் ஆந்தை முதலிய ஜீவ ஜந்துக்கள் பொருள்களை காணும் சக்தியுடையவர்களாக அன்றியும் அளவுக்கு மிஞ்சின ஒளி இருளாக திகழ்வதால் இருள் என்பது ஒளிக்கு அந்நியமாகாது. அவ்வண்ணமே அஞ்ஞானம் என்பது ஞானத்துக்கு விரோதியும் அந்நியமும் ஆகாது. அதிசொற்ப ஞானமே அஞ்ஞானம் என தத்துவ தரிசிகளார் கருதப்படுகிறது. இந்த அஞ்ஞான பூரண ஒளி பிழம்பாக திகழச் செய்வது எப்படி என்பதை இனி விசாரித்து விளக்குவோம். ஞான அஞ்ஞான ஸ்வரூபம். தினசரி வாழ்வில் காணப்படும் பொருள்களை பற்றி பிறலானதும் திருத்த மற்றதுமான எண்ணமும் நடக்கையும் உடைய ஒருவனை அறிவிலி என்றும் ஞானமில்லாதவன் என்றும் கூறுவது உலக இயல்பு. கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை சாராத ஏனைய மதத்தர்களை அஞ்ஞானிகள் என்றும் கூறுவர். ஜன சமூகத்தில் பரவி வரும் எண்ணங்களுக்கு மாறாக ஒருவன் பேசினாலும் நடக்கினும் அவன் அஞ்ஞானி என்று உலகோரால் மதிக்கப்படுவான். அவன் தனது அத்துமீறி ஜன சமூகத்துக்கு சம்மதமற்ற காரியத்தை செய்யின் அவன் ஜன சமூகத்தினின்று நீக்கப்படத்தக்க அஞ்ஞானி என தீர்மானிக்கப்படுவான். இத்தகைய அஞ்ஞானத்தை அன்று இக்கட்டுரை பேசுவது தோன்றி நின்றழியும் தேகம் உலகம் முதலியவைகளை நித்தியம் என்று கருதுவதையும் பிறப்பில்லாத தன்னை பிறப்பு இறப்பு உடையவனாக புருடன் ஸ்மரிப்பதையும் அஞ்ஞானம் என்பர் பெரியோர். இந்த அஞ்ஞானத்து புருஷன் அன்றி வேறொன்றும் ஆகாயலாம். அப்புருஷனது நிஜ சொரூபம் பரபிரம்மே ஆகையாலும் அந்த பரபிரம்மம் ஞான ரூபமாகையாலும் அஞ்ஞானம் என்று சொல்லுவதெல்லாம் ஞானத்தை ஆசிரியமாக உடைத்ததாய் இருத்தல் வேண்டும், அதற்கு வேறாகாது. எனவே அஞ்ஞானத்தை மங்களான ஞானம் என்று மதித்தல் வேண்டும். மங்களான ஞானத்தை அதாவது அஞ்ஞானத்தை பூரண கலையுடன் பிறங்க செய்வது எப்படி? துக்க ரூபமாக இவ்வுலகம் ஜீவராசிகளுக்கு தோன்றுகிறது. அஞ்ஞானமன்றாயின் அவர்களது போராட்ட ரூபமான வாழ்க்கை எற்றிற்கு? துக்கத்தை நீக்குவதற்கல்லவா? ஆனால் ஜீவன் முக்தர்கள் இவ்வுலகத்தை பிரம்மமயமாக பார்ப்பதால் சுகரூபமாக இவ்வுலகம் அவர்களுக்கு தோற்றல் வேண்டும். இவ்விரண்டு வித அனுபவங்களுக்கு காரணம் இவ்விரு
திறத்தாரும் கொண்டுள்ள பாவனைகளின் வேறுபாடையாகும். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளது இங்கு கவனிக்க பாலாதாகும். சச்சிதானந்த வஸ்துவுக்கு நாம ரூப போர்வையிட்டு அந்நாம ரூபங்களிலேயே அழிந்து அவைகளை நித்தியமென்று வெகுகாலம் நினைத்து வந்த பிராந்தியே ஜீவர்களது துக்கத்துக்கு ஹேதுவாகும். நாம ரூபத்தை களைந்து வஸ்து தரிசனம் பெறின் பண்டை மேவிய துக்கமெல்லாம் சூரியன் முன் பனி போல அரும். நாம ரூபங்களெடுத்து ஜீவன் அத்தியந்த பிரியத்தை எப்பொழுது ஏன் கொள்ளலாயின் என்னும் கேள்விகள் பயனற்றவை என்றும் அந்நாம ரூபங்களின் கவர்ச்சிக்குட்படாது அவைகளை களைந்து வஸ்து தரிசனம் எய்துவதற்கு ஏற்ற மார்க்கம் உளது என்றும் அம்மார்க்கத்தை கடைபிடித்தலே முமுக்ஷுவின் இலக்கணம் என்றும் மூதறிஞர் மிக்க கருணையுடன் புகழ்கின்றார். முதலாவது நாமரூபங்கள் பிரம்மத்து கையிலாயுள்ளன என்னும் பிராந்தி ஞானத்தை நீக்கி அவை பிரம்மத்து கண்ணியமாகவென்னும் பாவனையை கைக்கொள்ளல் வேண்டும். கிளிஞ்சலில் தோன்றும் வெள்ளி எவ்வண்ணம் அதற்கு அதிர்ஷ்டமான கிளிஞ்சலுக்கு அந்நியமாகாதோ, சமுத்திரத்தில் தோன்றும் மலையாதிகள் எங்கனம் சமுத்திர ஜலத்திற்கு வேறாகவோ, அங்ஙனமே புகழரும் பரபிரம்மம் கடலாதனில் தோன்றும் ஜகஜீவாதி அப்பரபிரம்மத்துக்கு வேறாக என்பதை சாட்சாத்கரித்து சுக சொரூபமே அனைத்து என்று உணர்ந்து துவித பாவனையை ஒழித்தல் வேண்டும். நாம ரூபங்களால் விளையும் சுக துக்கங்களுக்கு காரணம் நாம ரூபங்களிடத்து ஜீவனுக்குள்ள அகங்கார மமகார புத்தி என்பதை கவனித்தல் வேண்டும். ஒரு புருடனுக்கு தனது குமாரன் மரித்தான் என்னும் சமாச்சாரம் துக்கத்தை தருவது போல அந்நியனுடைய புத்திரன் மரித்தான் என்னும் சமாச்சாரம் ஏன் அவ்வித துக்கத்தை விளைவிப்பதில்லை? தனது புத்திரனிடத்து தனக்கிருந்த அபிமானமே இவ்வித்தியாசத்துக்கு காரணம் என்பது புலப்படுகின்றது. தனது அந்தஸ்து அதிகாரம் செல்வம் முதலியவைகளை அறியாமல் ஒரு புருடன் தன்னை சன்மானிக்க ஒழிந்தாள் நாயின் அப்பொழுது தன்னிடம் விழும் கோபாதிகட்கு காரணம் என்ன? நான் என்கிற அகங்காரம் அல்லவா? ஆதலின் அகங்கார மமகாரங்களை ஒரு புருடன் ஒழித்து விடுவானாயின் நாம ரூபங்கள் அவனை தங்கள் வயப்படுத்த அசக்தியுடையவனாகலாகும். அகங்காரங்களை எவ்வாறு விடுவது? தனக்கு வேண்டிய சுகம் பகிர்முக பொருள்களின் நாமரூப பொருள்களில் வைகுன்ற என்னும் எண்ணத்தை அறவே விடல் வேண்டும். ஒரு ஆட்டிடையன் தனது ஆட்டை தோள் மீது வைத்துக்கொண்டே அதனை அடைய வெளியே தேடி திருதலையே போலவும், ஒரு புருடன் ஆபரணத்தை கழுத்தில் அணிந்திருந்தும் அதனை இழந்துவிட்டதாக எண்ணி வெளியில் தேடி அலைவது போலும் மக்கள் நாடும் சுகம் அவர்களுக்குள்ளே பொதிந்து கிடந்தும் அதனை வெளியிலுள்ள பொருள்களில் இருப்பதாக எண்ணி போராடுகின்றார்கள். இதனால் துக்க வயப்படுகிறார்கள். ஆதலால் சுகத்துக்காக நாம ரூப பொருள்களை நாடாது சத்திய ஞானானந்தம் என்னும் பாவனை மக்கள் ஏற்பரேல் அஞ்ஞானம் பூரண ஞானமாக தம்முள்ளே திரிபடுவதை கண்டுகளிப்பார்கள். மேலும் புறம்பே மக்கள் நாடி செல்லும் பொருள்களின் லட்சணம்தான் என்ன? அப்பொருள்களின் நிச்ச சொரூபம்தான் என்ன? வெளிப்பொருள்களின் நிச்ச சொரூபம் சைத்தன்ய சொரூபத்துக்கு வேறாக இருத்தல் ஒண்ணாது என்பது முன்னர் தெளிவாக காட்டப்பட்டது. ஐம்புலன்களால் உணர்த்தப்பட்ட சப்த பரிச ரூப ரச கந்த தொகுதியைத்தான் பாமர ஜனங்கள் பொருளாக எண்ணி மோசம் போகின்றனர் என்று முன்னர் உரைக்கப்பட்டது. பொருள்கள் நமது ஞானத்தில் கற்பிதமாய் தோன்றுவனவாகும். அஞ்ஞானமாயின் ஒரு பொருள் இன்றைக்கு ஒருவித உணர்ச்சியையும் மற்றொரு காலத்தில் மாறான அல்லது சற்று வேறுபாடான உணர்ச்சியையும் விளைவித்தல் கூடாது. இன்று நட்பாளனாக இருக்கும் மனிதன் மற்றொரு காலத்தில் விரோதியாக மதிக்கப்படுகிறான். இனிப்பான சர்க்கரை ஜுரம் வயப்பட்டவனது நாவுக்கு கைப்பாக விளங்குகிறது. ஆதலின் சுகாசுகம் அத்விதீயமாக பொருளிடத்து எஞ்ஞான்றும் இல்லை. பின்னர் மக்கள் ஞானத்தில் கற்பிதமாய் தோன்றுகின்றன என்பது பெறப்படுகிறது. மேலும் 5 கூறுபாட்டினை உடையவனாகிய சுரோத்திராதி இந்திரியங்களும் சப்தாதி விஷயங்களும் பரஸ்பரம் விஷயீ பாவ சம்பந்தமாய் தத்தமோடு சம்பந்தித்த அந்த காரணத்திற்கு கொடுக்க சீதோஷ்ண சுக துக்காதிகள் வந்து பொருந்துகின்றன. அக்காரணத்திற்கெதிரே ஐம்புலன்களால் கொண்டு போய் வைக்கப்பட்ட உணர்ச்சிகளின் தொகுதியே பொருள் எனப்படுகிறது. சப்தாதி தொகுதிகள் பற்பளவாம். ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனி நாம ரூபத்தால் குறிக்கப்படுகிறது. ஆதலின் சப்தாதி தொகுதிகளே பொருள்களாக மதிக்கப்படுகின்றனவையொழிய ஐம்புலன்கள் போய் சயோகிக்கும் வஸ்துவின் நிஜ ஸ்வரூபம் ஜீவனுக்கு கோச்சரமாவதில்லை. இப்போது ஜீவனுக்கு இருக்கும் ஐம்புலன்களுடன் 6வது புலன் புதிதாக சேர்க்கப்படுமாயின்
பொருள்களை பற்றிய ஞானம் வேறுபடும் என்பது கூறாமலே விளங்கும். ஆதலின் பொருள்களை பற்றி நமக்குள் ஞானம் கற்பிதமே யாம் என்பது விளங்கல் வேண்டும். எனவே உலக பொருள்கள் ஜீவனுக்கு கற்பிதமாகலின் அவைகள் அவனுக்கு வேறாகவென்பதை ஐயந்திரிபர உணர்தல் வேண்டும். ஜீவன் அறிவு சொரூபியாகலின் உலக பொருள்களும் அறிவுக்கு அந்நியமாகவென்பது பெறப்படல் வேண்டும். ஆதலின் யாவும் அறிவே என்னும் அப்பியாசத்தை புருடன் மேற்கொண்டு அதனை நிரந்தரம் கையாண்டு வந்தால் அஞ்ஞானம் ஞானமயமாய் திகழும். அறிவே ஆனந்தம், அறிவே ஞானம். பந்த துயரற்ற தன்னை சம்சாரியாகவும் துக்கானுபவையாகவும் எவ்வெண்ணமோ கருத தலைப்பட்டு விட்ட புருடனுக்கு பந்தமும் துயரமும் தன்னை விட்டொழிய வேண்டுமாயின் தான் சுக சொரூபி சச்சிதானந்த சொரூபி என்னும் பாவனை மனதிற்கொண்டு வெகுகாலம் பழக வேண்டும். அப்பொழுது அஞ்ஞானம் மங்களான ஞானம் என புலப்படுமேயன்றி ஞானத்துக்கு விரோதி அன்றென்பது அறிவிலாகும். ஜீவன் சம்சார சாகரத்தில் அகப்பட்டு 84 லட்சண யோனிகளும் பிழைத்தேறி எரியும் கடலின் நுகத்துளையில் ஆமைகளுக்கு புகுவது போல ஆன்மா அனான்மாக்களை பகுத்தறியும் இயல்புடைய மானிட பிறவியை எய்தி இருத்தலை உன்னி உன்னி போதம் என்னும் விளக்கை சுடர் விட்டெறிய செய்து அவித்தியாகிய பொய்யிலரை தலைகாட்டாமற் செய்ய வேண்டும். ஞானம் பிரம்மம் என்பது முதலிய மகா வாக்கியங்களின் உதவியால் பிரம்மாண்ம ஐக்கியத்தை ஐயந்திரிபர உணர்ந்து தான் தேகமல்ல, ஐம்புலன்களல்ல, காரணமல்ல, அவித்யா பிரதிபிம்பனும் இறப்பும் பிறப்பும் பொருந்திய ஜீவனும் அல்ல, புத்தி அல்ல, பின்னர் காலதேச காரண காய பரிச்சேத ரஹித பிரம்மமே தான் என்னும் பாவனை வகித்து அந்த பாவனை நெடுங்காலம் பழகல் வேண்டும். அப்பொழுதுதான் மங்களான ஞானம் பூரண ஞானமாய் பிரகாசிக்கும். தேகமே நான் என்னும் நினைவானது மோட்ச சாதகனுக்கு சகல இடையூறுகளையும் உண்டாக்கியுள்ளது. அந்நினைவை சம்சாரத்துக்கு வித்துமாகும். அதுவே திரளுற்ற பீதியெல்லாம் செய்வதாகும். தேகம் அகம் என்று அறியும் அறிவே அஞ்ஞானமாகும். இவ்வறிவே புத்தியை ஆத்மாவாக அத்தியாசத்தால் நிச்சயத்திருக்கிறது. நினைவு எதுவோ அதுவே ஜீவனாகும், ஈசனும் ஆகும், மற்ற யாவும் ஆகும். சங்கற்ப நினைவுகளுக்கு உண்மையில் பேதமில்லை. சங்கற்பமே காமமாகும், மோகமாகும், சகல துன்பமும் ஆகும். இச்சங்கற்பம் எங்கெங்கே தோற்றுமோ அங்கெங்கே ஜகஜீவ பரங்கள் தோன்ற நிற்கும். ஆதலின் சங்கற்ப ரகிதமாய் நிற்றல் வேண்டும். இது வெகுகால அபியாசத்தால் சித்திக்கும். சங்கற்பம் எழுவதற்கு காரணம் யாது? தன்னிடத்தில் ஏதோ குறை உள்ளதாக ஜீவன் எண்ணி பிரமித்தலே சங்கற்பத்திற்கு வித்தாகும். அந்த பிரமையும் அவ்வியக்தமாகிய அவித்தை என்னும் பூமியினிடத்து அங்குரித்துள்ளது. ஆகையால் அவித்தை என்னும் பூமியை சூரணம் செய்ய வேண்டும். இது நான் தேகமல்ல, பின்னர் நான் பிரம்ம ஸ்வரூபி, நான் பூரண புராணன், நான் குறைவற்ற நிறைவுள்ளவன், நான் சுய ஜோதி என்னும் இத்தகைய பாவனையில் விடாது பழகுவதனாலேயே தான் சாத்தியமாகும். அப்போது அஞ்ஞானம் பூரண கலையுடைய ஞானமாக விளங்கும். கிரியையில் ஈடுபடாத உயிர் ராசி கிடையாது. கிரியையால் ஜீவனை பந்தித்திருப்பது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்களாகும். பிரமாதத்தாலும் ஆலயசித்தாலும் நித்திரையாலும் ஜீவன் தாமத குண வயத்தினாய் சுகாசுகம் இன்னவை என்று ஓராதவனாய் அந்தகாரத்தில் அழுந்தி கிடப்பான். லௌகீக வைதீக கர்மங்களோடு ஜீவனை பிணைப்பது ரஜோகுணமாகும். இதன் வயத்தனாகிய புருடன் விடா சஞ்சலத்தன்மை அடைந்து விஷயங்களை நுகரும் முயற்சியிலேயே ஈடுபட்டிருப்பான். சஞ்சலம் என்னும் அலை ஓய்ந்த நிலையே சாத்வீக குண ஆரம்பம் எனப்படும். ஆதலின் தாமத குணத்தை தகைந்து ராஜத குணத்தை அதிகரிக்க செய்தாலன்றி விஷய ஆசையில் விரக்தி தோன்றாது. ரஜோகுண பிரவிற்த்தையால் நாளடைவில் விஷயங்களுள்ள தோஷம் தோன்றும். அதன் பின்னரே சத்துவம் மேலாட தொடங்கும். சத்துவகுணமும் ஜீவனை பந்திக்கும் தன்மையுடையதே யாம். ஆனால் இதுகாரும் இவனை பந்தித்து நின்ற கட்டுகளை தளரும்படி செய்யவல்ல சக்தி மாத்திரம் சத்துவகுணத்துக்கு உள்ளதேயன்றி அக்கட்டை அறுத்து தள்ளும் சக்தி அதற்கு கிடையாது. ஞானிகளின் சாங்கத்தியத்தினாலும் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளாலும் சித்த சஞ்சலமற்றிருக்கையும் ஹேதுவான அனுஷ்டான பரனாய் இருத்தலினாலும் அக்கட்டற்று ஆத்ம தரிசனம் லயிக்கும். அத்தருவாயில் சாத்வீக குணமும் நழுவாமல் நழுவி நிற்கும். அதுவே ஜீவன் கவலை எய்தா காலமாகும். அப்போது அஞ்ஞானமாகிய பொய் இருள் நீங்கி ஞான சூரியன் சுடர்விட்டு திகழும். அனுஷ்டான முறை. நித்தியமல்லாதவைகளை நித்தியமாக எண்ணி ஓடும் மனத்தினோடு புருடன் தன்னை ஒருமைப்படுத்தி கொண்டு அடைந்து வரும் அல்லல்களுக்கு அளவில்லை. இம்மனது விஷயானுபவத்தால்
மிக தடிப்பேறி விஷய ரூபமாக இவ்வுலக வாழ்க்கையில் விளங்குகிறது. விஷயானுபவங்களால் அழுக்கேறி ஆத்மாவை தரிசிக்க ஒட்டாது ஜீவனை துன்புறுத்துகிறது. இம்மனதே சகங்கள் யாவும் இதுவே பகை, இதுவே சம்சார மரணமாகும், இதுவே கால முதலவையும் ஆதலின் இம்மனதை விஷயங்களின் பின் செல்ல ஒட்டாது அடக்க வேண்டும். இது வைராக்கியம் உபாசனையும் இல்லாமல் சாத்தியமாகாது. விஷயங்களெடுத்து அருவருப்பு கொண்டு அவைகளை கக்கின சோறு போல மதித்தலும் ஐம்புலன்களை பொறிகள் வழி செல்ல விடாது அடக்கலும் வைராக்கியம் எனப்படும். ஐம்புலன்களை வெளிமுகத்தில் செல்ல விடாமல் அடக்குதல் மாத்திரம் போதாது, இவைகளின் இயல்பையும் போக்கையும் நன்குணரும் விவேக பலனும் இருக்க வேண்டும். அப்போதுதான் விட்ட பொருள்களுக்காக மனது மறுபடியும் அவாவை செல்லாது. ஆதலின் விவேகத்தோடு கூடிய வைராகிய உத்தமமானது. மனதை ஐம்பலன்களோடு புணராமற் செய்து அதை உன்முகப்படுத்த வேண்டும். இது உபாசனையால் இயலும். ஏனெனில் சித்த சுத்தி இல்லாமல் மனதை உன்முகப்படுத்த முடியாது. இந்த சித்த சுத்தி உபாசனையார் கைகூடும். இந்த உபாசனை மந்திர உபாசனை, மூர்த்தி உபாசனை என இருவகைத்தது. இந்த உபாசனா மார்க்கத்தை ஸ்வஸ்வரூப உணர்ச்சியுள்ள குருவினிடம் உபதேச ரூபமாக கற்றுணர வேண்டும். இவ்விருவகை உபாசனைகளுக்கும் ஜபம் அத்தியாவசியம். ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை தினமும் காலை மாலைகளில் சில காலம் கிரமமாக சிரத்தா பக்தியுடன் ஜபிக்க வேண்டும். காலை மாலைகளிலும் தவிர மற்ற அனுகூல நேரங்களெல்லாம் ஜபம் செய்யலாம். ஸ்நானா பானாதிகள் செய்த பின்னரே ஜபம் செய்ய வேண்டும் என்பதில் நியமமும் அவதியும் இல்லை. நினைத்த போதெல்லாமும் சுத்தமுள்ள இடம் அசுத்தமான இடம் என்று பாராமலும் ஜபம் செய்யலாம். ஜபமாலையை கையில் கொண்டு ஜபம் செய்தல் அதிக அனுகூலமாகும். ஜபம் செய்யும் போது மனது ஒரு வழி நில்லாது ஓடக்கூடும். இதனால் ஜப அனுஷ்டானத்தை விட்டுவிடலாகாது. மன அலைச்சல் நாளடைவில் தான் ஓயும். புலன் பொறிகளின் வழியாக சென்று கொண்டிருந்த மனதின் வேகம் குறைந்து வருவதை சாதகன் விரைவில் காண்பான். சிரத்தா பக்தியுடன் மாத்திரம் சில காலம் சாதகன் ஜபம் செய்து வருவானாயின் தெய்வீக காட்சிகளும் நல்ல கனவுகளும் தோன்றும். இவை சாதகனை அனுஷ்டானத்தில் நிலையூன்ற செய்யும். சித்த சுத்தியின் வாயிலாக விஷயங்களெடுத்து மனதுக்கு இருந்த பற்றுதல் ஒழியும். பிறகு விஷய வாசனைகள் எஞ்சி நிற்கும். அவைகளையும் தொலைக்க வேண்டும். இது மிக கடினம். இவ்வாசனைகள் தோன்றும் போதெல்லாம் அவைகளுக்கு ஆதாரம் முன்பு அனுபவித்த விஷயங்கள் என்பதை கவனத்திற்கு கொண்டு வந்து அவைகளெடுத்து துவேஷ புத்தியை கொண்டு விஷய வாசனைகள் எழவொட்டாமல் அவைகளை அடக்க முயலுதல் வேண்டும். இவ்வண்ணம் அபியாசம் செய்ய செய்ய வாசனைகள் தோன்றாமல் மறித்துப்போம். பிறகு மனதை வெளிமுகப்படுத்தக்கூடிய விருத்திகள் பல தோன்றும். இவையும் ஒரு வகை வாசனைகளாதலால் குறைவற்ற பூரண ஸ்வரூப பிரம்மத்தினடுத்து விருத்தி எழுதல் அசம்பாவிதம் என்று சங்கற்பித்து அச்சங்கற்ப வழிவாள் இந்த விருத்திகளையும் நிராகரிக்க வேண்டும். மனது இப்போது சங்கற்பம் உதிக்குமிடத்தை உற்று நோக்கும் திறனை அடையும். பிறகு அது சங்கற்பமற்று இருக்க முயலும். சங்கற்ப எழுவது நின்ற பின்னர்தான் ஆத்ம தரிசனத்துக்கு உகந்த அனுகூல அபியாசம் தலையெடுக்கும். இவ் அபியாசம் முதிர முதிர மனது ஆன்மாவோடு பிரிவற்றிருக்கும் தன்மையை எய்துகிறது. இதனையே ஆன்மாகார விருத்தி என்றும் அகண்டாகார விருத்தி என்றும் அனுபூதிமான்கள் புகழ்கின்றனர். இவ்விருத்தியில் நெடுநாள் பழக தான் தானாக இருக்கும் நிலையை சாதகன் அடைவான். பரிபூரண ஆனந்தமே உருக்கொண்ட தாயுமான சுவாமிகளால் வர்ணிக்கப்பட்ட ஞானானந்த அனுபவ வாரிதியில் நீரில் கலந்து உப்பு போலும் ஜீர ஜலம் போலும் பரபிரம்மத்திற் கலந்து இரண்டற்று கேவல அறிவு ரூபமாய் சாதகன் பொழிந்து கிடப்பான். அஞ்ஞான தசையில் தன்னை உபாதி சகிதனாகவும் பிற பிறப்பு உடையவனாகவும் பிரம்மை கொண்டிருந்த ஜீவன் அகம் பிரம்ம நிச்சயமும் அறவுமன்றி கணவரியாம் பர பிரம்ம மாத்திரமாகி கலங்கமர நிற்பன். அஞ்ஞான தசையில் அனுபவித்த விஷய இன்பமும் இழந்து நானற்ற போதத்தில் நினைவற்று ஓர் உணர்வும் இன்றிய நிலையால் பயன் யாது கொள் என்று சாதகன் மனதில் சங்கை எழுமாயின் ஞானாதீரனாய் ஞான சூரியனாய் சஞ்சரித்தல் வேண்டும். வேதாந்த விசாரத்தாலும் குரு பக்தியாலும் பொன்னில மாதராசாய விடுதலாலும் பரபிரம்ம தியானத்தாலும் முக்தியளிக்கும் ஞானமுண்டாய் மனது உபசாந்தி அடையுமே அன்றி குதர்க்கத்தாலும் வெறும் சாத்திர ஞானத்தாலும் மற்றும் எவைகளாலும் மனது சாந்திதனை மேவாது என்பதை நாம் என்றும் கவனத்தில் வைத்து அகம் பிரம்ம பாவனையில் நிரந்தரம் நின்று
பிரம்ம மாத்திரமாவோமாக. ஓம் தத்சத். ஓம் தொடரும்.